எவ்வளவு பிடிச்சது உங்களுக்கு? ஏன்னா மாடு பிடிக்கிறதே அதற்குரிய $100 million. அவன் சொன்னா 17 வருஷம் போராடுகிற கல்லு வெட்ட தெரியுமா? கருங்கல்ல எடுத்து வெட்டிடுமா? அவன் சொன்னான் போராளிகள் வந்தால் நான் தான் கல்லறைக்கு கல்லு வெட்டுவது பழக்கம். 8 அப்பா கூட நான் இயக்கத்துக்கு போனேன். நீங்கள் எழுதிட்டாரதும் வெட்டுவேன். எனக்கு திருவாசகம் தெரியாது, திருமுறை தெரியாது. நான் உயிரோடு தப்புவேன்னு கூட எனக்கு தெரியாது. சும்மா டூர் போயிருக்க நாங்க கெசுனா வச்சு போனாங்க, இங்கே போனாங்க, இதே ஒருக்கா பார்த்துட்டு போனோம். இப்போ சிங்கள அதிகாரிகள்கிட்ட இல்ல, தமிழ் அதிகாரிகள்கிட்ட அதுக்கு மட்டும் படிவங்களோட இந்த தமிழினம். எனக்கு நீங்கள் ஒரு சொற்ப காலத்தை தந்தால் அந்த காலத்திலும் மக்களுக்கு பணியாற்றுவேன் என்பதுதான். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் வந்து சந்திக்கிறோம். நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நாவற்குழி பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம். ஏனையின் வீதிக்கு அருகாமையில் நிற்கிறோம். இந்த நாவற்குழி பிரதேசம்ன்றது சிங்கள பௌத்த மயமாக்கலுக்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு பிரதேசமாக இன்றைக்கு மாறி வருகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பிரதேசத்தால் இந்த வீதியால் நீங்கள் வரைக்கல இதில் வந்து ஒரு திருவாசக அரண்மனை ஒன்று சொல்லி ஒன்று இருக்குது. இது வந்து சிவபூமி அறக்கட்டளை நிர்வாகத்தால் வந்து ஒரு பிரம்மாண்டமாக பல செலவில் வந்து அமைக்கப்பட்டு திருவாசகம் என்றது வந்து இங்கே வந்து கருங்கற்களால் பொறிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த சிவபூமி அறக்கட்டளை நிர்வாகம் என்றது இலங்கை பூராகவும் குறிப்பாக யாழ்ப்பாணம் இந்த நாவற்குழி போன்ற பிரதேசங்களில் வந்து தமிழர்கள் சார்ந்தும் இந்து சமயம் சார்ந்தும் பல்வேறு விதமான செயற்பாடுகளை வந்து செஞ்சிருக்கணும். குறிப்பாக இந்த அருங்காட்சியகம் கூட சிவபூமி அருங்காட்சியகம் கூட இந்த அருகாமையில் வந்து அமைஞ்சிருக்குது. அதோட இப்போ சமீப காலமாக திருக்குறள் வளாகம், திருக்குறள் அரண்மனை என்று சொல்லி தெல்லிப்பள்ளியிலேயும் ஒரு கட்டடத்தை வந்து பிரம்மாண்டமாக கட்டி திருக்குறளை கருங்கல்லாலே செதுக்கி அங்கே வந்து காட்சிப்படுத்த வச்சிருக்கிறோம். அதை விடவும் நிறைய முதியோர் இல்லங்கள், அதே மாதிரி இந்த நல்லூருடைய வளைவு, செம்மணி பிரதேசத்தில் காணப்படுகின்ற இந்த சிவலிங்கம் கூட இவர்களுடைய திட்டமிடலில் வந்து செய்யப்பட்டது. இவ்வாறு பல திட்டங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இளம் சமுதாயத்துக்கு இந்த தமிழர் சார்ந்தும் பல விஷயங்களை வந்து இவர்கள் கொண்டு சேர்க்கறதுக்கு வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் இன்றைய தினம் இந்த இடத்துல இன்னும் ஒரு புதிதான ஒரு கட்டமைப்பு ஒன்று வந்து உருவாகியிருக்கு. முற்று முழுதாக வந்து ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு தம்பதிகள் வந்து இதுக்கான உதவிகளை செய்து ஒரு பிரமாண்டமான கட்டமைப்பை வந்து இன்றைக்கு திறந்து வைக்கணும். அந்த திறப்பு விழாவுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைய தினம் இந்த திறப்பு விழாவில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெறுது அப்படின்றத தான் நீங்கள் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறீங்க. எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலி வந்து பாருங்கள். இப்போ நாங்கள் திருவாசக அரண்மனைக்குள்ளே வந்து நாங்கள் நிற்கிறோம். இந்த கட்டமைப்புன்றது வந்து இப்போ பல ஆண்டுகள் ஆகிட்டு இது வந்து கட்டப்பட்டு இது தொடர்பாக இதோட சம்மந்தப்பட்டு நிறைய செயற்திட்டங்கள் இப்போவும் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்குது. இந்த கட்டமைப்பு தொடர்பாக நாங்கள் வந்து தனியான ஒரு காணொலி வந்து நாங்கள் பிறகு பதிவேற்றோம். இந்த கற்ற அமைப்போடு இணைந்ததாக ஒரு அரங்கம் ஒன்று இன்றைக்கு வந்து ஓப்பன் பண்ண நாங்கள் அதை தான் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த பல கலாச்சார நிகழ்வுகள், பல்வேறு சம்பந்தமான நிகழ்வுகள், உரைகள் அப்படின்னு சொல்லி நடத்துறதுக்கான ஒரு அரங்கத்தை இவர்கள் இன்றைக்கு திறந்து வைக்கணும். இப்போ நாங்கள் அதை போயிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த திருவாசக அரங்கத்துக்குள்ளே வந்து போக போகிறோம். இந்த அரங்கத்துக்கான ஓப்பன் நிகழ்வுகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. மிகவும் அழகாக வந்து நேர்த்தியாக இதை வந்து கட்டியிருக்கிறேன் சொன்னால் வெளியிலேருந்து பார்க்க மிக அழகாக இருக்குது. இவர்களால் கட்டப்படுகின்ற அரண்மனைகளாக இருக்கலாம், எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான அழகில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது. இதில் பாருங்க, இந்த மாலை பொழுதில் பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையில் முன்னுக்கு இருக்கிற இந்த பனை மரத்தையும் அவர்கள் வெட்டே இல்லை, அதை வந்து ஒரு அடையாளமாக வச்சு தான் இந்த காட்டியிருக்கணும். அப்போ நான் 6 தர்றேன் பட்டியலில் நான் திருக்குறள் திறப்புலாவில் இவ்வளவு நாளும் தந்தவையே அப்படியே பட்டியல் போட்டு புத்தகம் படித்து போட்டது. திருவாசக அரங்க மண்டப திறப்பு விழா இனிதே ஆரம்பமாகி திருமுறை அர்ச்சனை இடம்பெற்றது. திருவாசக அரண்மனையின் கண் அமைந்துள்ள சிவபூமி திருவாசக அரங்கு திறப்பு விழாவை தலைமை தாங்கி நடத்தும் மதிப்பாங்க தலைவர் செல்வர் கலாநிதி திருமுருகன் அவர்களே, இன்றைய விழாவில் பிரதம அதிதிகளாக வருகை வந்துள்ள
வைத்திய நிபுணர் மனோமோகன் தம்பதியினரே, சிறப்பு விருந்தினர்களாக, கௌரவ விருந்தினர்களாக ஆசிரியர்கள், வாழ்த்துரைகள், சிறப்பு உரை, நூல் அறிமுக உரை, இசை அர்ப்பணம், நடன அர்ப்பணம் வழங்கி மகிழ்விக்க வந்த பெருந்தகைகளே, நிகழ்வு சிறக்க வருகை தந்துள்ள அன்பர்களே, தங்கள் அனைவருக்கும் முதற்க என் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகம் முழுவதும் திருவாசக அரண்மனையை பற்றிய சிந்தனை விரிந்திருக்கிறது. இந்தியாவிலே 2-3 பெரியவர்கள் நாங்கள் நிலத்தை தருகிறோம், உங்களுக்கு தேவையான உதவியை செய்கிறோம், அங்கே ஒரு திருவாசக அரண்மனை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். திருப்பெருந்துறையிலே காணி தருகிறேன் என்று ஒரு செட்டியார், திருவண்ணாமலையிலே காணி தரலாம், திருவாசக அரண்மனை நீங்கள் வந்து அமைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்ன ஆச்சரியம் என்று நான் நினைந்து வணங்குவது. சிவபூமி அறக்கட்டளை ஆரம்பித்து 25 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்து விட்டது. 7 ஆண்டுகளுக்கு முதல் திருவாசக அரண்மனை 2018ஆம் ஆண்டு இதே ஆனி மாதம் திறந்து வைக்கப்பட்டது. திருவாசக அரண்மனை அமைக்க வேண்டும் என்று எந்த கற்பனையும் என்னிடம் இருக்கவில்லை. பல பேருக்கு தெரியும், இந்தியாவிலே திருவண்ணாமலையிலே ஒரு மகாநாட்டிலே திருவாசகம் பற்றி, திருமந்திரம் பற்றி 2 நாட்கள் திருமுறை மகாநாட்டிலே உரையாற்ற அழைத்திருந்தார்கள். அங்கே போய் உரையாற்றிய போது திருவண்ணாமலை வடக்கு வீதியிலே அந்த மண்டபத்திலே உரை நிகழ்ச்சி முடிகின்ற போது நான் உரையாற்றி 1 மணித்தியாலமும் 40 நிமிஷமும் அடக்கி உரையாற்றினேன். எனக்கு அவர்கள் போதிய நேரம் எடுக்குமாறு படித்திருந்தார். இப்படி இந்த அரங்கத்தினுடைய படி அந்த மூலையிலே ஒருவர் வந்து கீழே இருந்தார். ஒரு கந்தல் ஆடையோடு என் பேச்சு முடிந்தோடனே வாவான்னு கூப்பிட்டார். நான் போகவில்லை. பின்பும் அவர் கூப்பிடுகிற போது நான் எனக்கு பக்கத்திலே இருந்த பழனி என்று சொல்லப்படுகிற இந்திய திருமுறை மாநாட்டு ஏற்பாட்டாளர் அவர் பக்கத்தில் இருந்த சொன்னார், இங்க பல பைத்தியங்கள் இருக்கு, நீங்கள் பேசாம இருக்கும். ஆனா எனக்கு ஏதோ அவர்களே ஒரு சக்தி இருப்பது தெரிந்து நான் இறங்கி போற போது இருத்தி விட்டு நான் பேசின மிச்ச அடிகளே அவர் பேசப்பட்டது. ஆங்கிலத்திலும் விளக்கம் சொல்லி, தமிழிலும் விளக்கம் சொல்லி, திருவாசகத்தை பற்றி மிக அற்புதமான செய்திகளை எடுத்து பற்றினார். நீங்கள் யார் என்று கேட்டேன். அதே உனக்கு கேட்டேன். எல்லாருடைய பேச்சு முடிஞ்சது. நானும் அவரும் சம்பாஷணம் முடியவில்லை. சாப்பிட வர சொன்ன போதும் போகாமல் இருக்கிற போதுதான் அவர்கள் சொன்னார்கள், திருவாசகத்தை ஈழத்தவர்கள் தான் சுவாசிக்கிறார்கள். அங்கேதான் இறந்து ஒருவருடைய உடம்பை கொண்டு போய் திருப்பொற்றுண்ணம் முடித்து தெய்வீகமாக்கி இடுகாடு வரை திருவாசகம் பாடுவது ஈழத்தவருடைய பண்பாடு என்று நான் நன்றாக அறிந்தேன். எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நீர் திருவாசகத்தை பற்றி பேசினீர், இன்னும் படியும் என்றார். எனக்கு அவர் என்னோடு பேசின பிறகு தெரியும் திருவாசகத்தில் இன்னும் படிக்க எவ்வளவு இருக்கு. அந்த மகான் விடுத்த வேண்டுதல் தான் திருவாசகத்தை நெருப்பிலேயோ வெயிலேயோ போரிலேயோ என்றும் அழியாமல் இருப்பதற்கு வசதி செய்யும். அதை யாழ்ப்பாணத்திலே செய்ய வேண்டும் என்று கேட்டபோது நான் புத்தகம் வெளியிட சொல்லுகிறார் நினைத்து நான் சொன்னேன், ஏற்கனவே நவநீத கிருஷ்ண பாரதியார் திருவாசகத்துக்கு குறி எழுதியிருக்கிறார், கார்னரிலே அருளம்பலவர் எழுதியிருக்கிறார், 2 புத்தகம் இருக்கிறது. அவர் சிரித்து விட்டு சொன்னார், புத்தகத்தை நான் சொல்லவில்லை, நெருப்பிலே எரியாமல் காற்றிலே போகாமல் போரிலே அழியாமல் இருப்பதற்கு என்று தொடங்கினார்.
அப்பொழுதுதான் நான் கேட்டேன், கல்லிலே பதிக்க சொல்கிறீர்களா? ஓம் என்றால் நான் சொன்னேன், யாழ்ப்பாணத்திலே கருங்கல்லே இல்லை. அவர் இன்னும் கோபம் வந்து சொன்னார், தஞ்சை பெருங்கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் 216 அடி உயரத்திலே கட்டினான், தஞ்சாவூர்ல கல் இல்லை, எங்கேயோ இருந்து எடுத்துக்கொண்டு வந்து கட்டினார். இப்ப எல்லாவற்றுக்கும் இல்லை இல்லை என்று மறுப்பால் சொல்லுகிறாய், ஒரு முயற்சியையும் செய்யாமல் மறுக்கிறாய் என்று கோபித்தார். நான் உடனே அவர் கையை பிடிச்சு நான் முயற்சி செய்கிறேன். இப்ப திரும்பியும் என்ன சாப்பாட்டுக்கு கூப்பிட்டார்கள். எல்லாரும் சாப்பிட்டாச்சு, நீங்கள் யாருக்கு இதை விளங்கப்படுத்த அவர் சொன்னார், சரி எல்லாரும் பேசுறாங்க போ, ஆனால் காசு இல்லை என்று கவலைப்படாது, நல்ல சிந்தனையை நெஞ்சிலே சுமந்து கொண்டு போ, எல்லாம் வரும், உனக்கு கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, காரியம் நடக்கும், போ. விடிய காலை எழும்பி அந்த திருவண்ணாமலை முழுக்க சுத்தி பார்க்கிறேன். அதுக்கு பிறகு 2-3 தடவை இன்னும் தான் தேடி பார்க்கிறேன். எத்தனையோ சித்தர்கள் அங்கே இருக்கிறார்கள், ஒரு கண்ணிலேயே படுவதாக இல்லை, முகமே ஒரு கடுவாத தோற்றம் தான். திருநூறு இல்லை, விருத்தாட்சம் இல்லை, எந்த ஒரு வஸ்திரம், சாதாரண ஒரு உடுப்பு, அதுவும் கசங்கின உடுப்பு, ஒரு பை வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா பேசிய வார்த்தைகள் மிக பொறுமதியான. திருவாசகத்தினுடைய தொடக்கத்திலிருந்து அச்சோ பதியத்துக்கு இடையில அவர் எங்கெங்க போய் வந்தாரு என்னால இப்பவும் சொல்ல முடியவில்லை. அந்த மகான் போட்ட பிச்சை தான். கொழும்புக்கு வந்து அப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து போயிடாது வந்து இதே சிந்தனையாக இருக்கிறது, இது கை கூடுமா? அப்படி சிந்தனை கை கொடுக்கிற போதுதான் டாக்டர் மனமோகன் அவர்கள் எனக்கு போன் பண்ணி சொன்னார், எங்களிடம் காணி ஒன்று நாவக்குழியில் இருக்கு, ஏதாவது தேவைக்கு பயன்படுத்து. காணியே தெரியாது எனக்கு, உடனே திருவாச அரண்மனை அப்படியே கண்ணுக்குள்ளே தெரியும். நான் அந்தரப்பட்டு அவருடைய இடமெல்லாம் கேட்டு வந்தா, இதுல ராணுவம் தான் இருக்குது, அவங்க காணி இல்லை, ராணுவம் வேலியெல்லாம் அடைச்சு சென்றி போட்டிருக்கு. உள்ளுக்கு போய் பார்க்கலாமான்னு கேட்டா மேலிடத்துல உத்தரவு கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி மேலிடத்துக்கு யார் போறது, நீ மேலேயே போயிடலாம். அப்ப நான் பயந்து என்ன செய்யலாம்னுட்டு நான் இந்த ஒழுங்க பக்கத்தால சரியான 10 வந்து இந்த காணியை பார்த்து ராணுவ வீரர்களும் எனக்கு பின்னாலே வந்தார்கள். என்ன தாக்க போறாரோன்னு போச்சு. கடும் பிரச்சனையான நேரம். நான் சொன்னேன், இது உங்களுக்குரிய காணி, இதை துப்புரவாக்கணும், நீங்கள் கொஞ்சம் எனக்கு விட்டு தர வேண்டும் என்று. போய் மேலிடத்தோட பேச சொன்னார்கள். கொஞ்சம் முயற்சி செய்து இந்த சந்தையில் இருந்த இராணுவ அலுவலகத்தில் போய் அந்த சென்றியை கொஞ்சம் தள்ளி நீங்கள் போட்டால் நாங்கள் காணியை துப்புரவாக்குவோம். அமரர் சண்முகநாதன் திருவாச அரண்மனையை கட்டினவர், ஊரழுவை சேர்ந்தவர், நல்லா சிங்களம் பேசுவார். அவரை கூட்டிக்கொண்டு போய் சிங்களத்துல அவர் எல்லாரையும் புத்தா மல்லி எல்லாம் சொல்லி மன்றாடி அந்த சென்றியை அல்லாத அது கை கூடிச்சது. நாங்கள் எந்த விதமான காசு ஒழுங்கு எதுவுமே இல்லாமல் திருவாசகத்துக்கு எனக்கு அதான் வேலை. உடனே டாக்டர் கோதாசன் எல்லாருமா நாங்கள் வந்து 10 வட்டி அத்தி வேலை போட்டோம். புறவுரால் ஓடி என்று சொல்லி நீங்கள் வெங்கட ஆணைக்கு அத்தி வேலை போட்டு என்னடா தலையிட்டு எல்லாம் திருப்பி ஒரு அளந்து பார்த்தால் அவற்ற காணி என்று சொல்லி இந்த வேலியோட அத்திவேரம் வந்தது. திருப்பி ஒரு அத்திவேரத்தை கடவுள் சோதிச்சுதான் என்ன செய்யறார், உடனே கை கூடாது. இந்த திருவாசக அரண்மனை இப்படி அமைக்கப்படும், அரண்மனைன்ற பேரே நான் வைக்கிற திருவாசகம் என்று சொல்லி இதை துவங்குற போது மட்டக்களப்பிலே ஒரு சொற்பொழிவுக்கு போட்டு வந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அங்கே மயிலம்பாவளி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே கும்பிட்டுட்டு இருக்கிற போது கருங்கல் வெட்டக்கூடிய ஆட்கள் இந்தியாவிலிருந்து
எடுப்பிக்க வேணும், எப்படி எடுப்பிக்கலாம் அப்படி வேணும் அவரோட பேசினோம். அவர் சொன்னார்கள், கல்வி சிற்பகாரனை கூப்பிடலாம், எழுத்து செடியா வெட்ட வேணும், எழுத்து பிழை இல்லாவற்றோடும் கஷ்டம். ஆனால் ஒரு வினோத் என்ற ஒரு இளைஞன் இருக்கிறான், அந்த டெலிபோன் நம்பரை தாரு. அவன் சின்ன சின்ன விடயங்கள் இன்னும் நினைவாகட்டு கல்லுகள் விட்டுறவன் நான் தாரு. நான் ஒரு நம்பரை வாங்கி வந்து அத்திவேலை போட்டுட்டு இந்த வினோத்தை கூப்பிட்டு கேட்டேன். கிளிநொச்சி பாரதிபுரத்திலேருந்து வந்தார், சின்னப்படியே. தம்பி நீர் என்ன வேலை பார்த்த நீர் இப்ப என்ன வேலை செய்யுதுன்னு கேட்டான். அவன் சொன்னான், 17 வருஷம் போராளியா இருந்தான். இப்ப என்ன செய்யுது, நான் புனர்வாழ்வெல்லாம் அழிக்கப்பட்டு நானும் என்னுடைய மனைவியை தப்பி இஞ்சால வந்திருக்கிறோம். உனக்கு கல்லு வெட்ட தெரியுமா, கருங்கல்லில் எடுத்து வெட்டிடுமா? அவன் சொன்னான், போராளிகள் வந்தால் நான் தான் கல்லறைக்கு கல்லு வெட்டுவது வழக்கம். அப்ப நான் கேட்டேன், திருவாசகத்தை வெட்டிடுவேன். அவன் சிரிச்சு போட்டுதான் 8ஆம் வகுப்பு கூட நான் இயக்கத்துக்கு போனேன். நீங்கள் எழுதிட்டானதை வெட்டுவேன், எனக்கு திருவாசகம் தெரியாது, திருமுறை தெரியாது. ஆனா அவனிடத்துல ஒரு நேர்மை இருந்தது, சும்மா போய் பேசுறது. அந்த பேச்சு எனக்கு நன்றாக பிடித்தது, உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறார். அப்ப நமச்சிவாய வாழ்கவில 6 வரி சிவபுராணத்துல அப்படியே அதை நாங்கள் சிவபூமி ஆபீஸில் நவநீதன் போட்டோ ஸ்டேட் எடுத்து அதை பிடிப்பிச்சு கொடுத்தாங்க. தம்பி, ஒரு கல்லு எவ்வளவு காசு? சின்ன கல்லுண்டா 20,000, பெரிய கல்லுண்டா 40,000. சரி, ஒரு சின்ன கல்லுல திருவாசகத்துல இதெல்லாம் வரிய வெட்டி கொண்டு வாரு, உங்களுடைய எழுத்து எல்லாம் சரியா இருந்தா அப்புறம் பார்க்கணும். ஒரு கிழமையில அந்த கல்லை கொண்டு அந்த இளைஞன் வந்தான். ஒரு எழுத்து கூட அச்சு போல எழுத்து. நான் முடிவெடுத்து விட்டேன், தம்பி நீதான் திருவாசகத்தை பதிப்பிக்க வேண்டும். 8ஆம் வகுப்பு படித்த அந்த இளைஞன் தான் 20-21 இளைஞர்களை வைத்து இந்த திருவாசகம் 656 பாடலை கருங்கல்ல செதுக்குகிற வாக்கியத்தை சிவபெருமான் கொடுத்தார். எல்லாரும் வந்து எத்தனையோ முயற்சி செய்திருந்தார்கள் ஒரு எழுத்துப்புல தேடி, இதை கண்டுபிடிக்கவில்லை. நாங்கள் மரபுல சச்சியானந்த வையாற்றர் புத்தகமாயினும் பேராசிரியர் குமார வடிவேல் அவர்கள் இன்னதுதான் நீங்கள் பதிப்பித்தார் நல்ல என்றார்கள். பேராசிரியர் சுசீந்திர ராஜா அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்திலும் தன்னுடைய மகன் மருத்துவரிடத்திலே ஒரு புத்தகத்தை அனுப்பி இந்த புத்தகத்திலே ஒரு எழுத்து பிழையும் இல்லை என்றார்கள். கடைசியாக அந்த சுசீந்திர ராஜா அவருடைய அந்த புத்தகத்தை வைத்துத்தான் நாங்கள் செய்தோம். ஒரு எழுத்து பிழை என்றால் உடனே ஒரு கல்லை நீக்க வேண்டும். இப்ப எல்லாரும் சும்மா சுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு போறாங்க. எனக்கு யாரையும் சுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு போனா கோவம் வருது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்லை பொழிஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு திருவாச அரண்மனை வச்சா சும்மா டூர் போயிருக்க நாங்க கெசுனா வச்சு போனாங்க, இங்கே போனாங்க, இதே ஒருக்கா பார்த்துட்டு போறோம். சின்ன வெறி வர்ற வந்தபடி இப்படி போவார்கள். எதுல நின்று படம் எடுக்கலாம்னு கேட்பார்கள். சிலர் கேட்காமலே படம் எடுப்பாங்க. ஒருவரும் இதை கொத்தினார்கள், எப்படி செய்தீர்கள் அப்படி கேட்பவர்கள் மிக குறை. கஷ்டப்பட்டு அது தைப்பொங்கலுக்கு கூட அவங்க இரவா இருந்து கல்ல பொழைச்சிட்டு 1.5 வருஷம் விட்டிய 10 மணிக்கு காசு வாங்கி கொண்டுதான் அந்த 21 பேர் தைப்பொங்கலுக்கு போனாங்க. இங்கேயே படுத்திருந்து இங்கேயே தங்கி இருந்து அவர்கள் சாப்பாடு போட்ட நாய் ஒன்று இன்னும் இந்த கோயில்ல படுத்திருக்கு. பாவம் இங்கேயே இருக்கு அந்த நாய். நாங்கள் கொண்டு வரையில இந்த சிற்பிகள் போட்ட சாப்பாட்டுல இருக்கு. அது பெரிய பாக்கியசாலி. நாய்க்கடையாய் கிடந்தாடிய அது திருவாசகத்தை ஒரு நாள் சுத்தி வருது. இந்த பெரிய ஏனை ரோட்டில் போய் ஒரு நாள் குறுக்க போனது கிடையாது. இங்கே இருக்கும். அங்க இருக்கிற அரும்பொருட்காட்சியகத்துக்கு அது என்ன செய்யுது, நடபாதையானதான் எலோலைனால போகுதாங்க. 7 வருஷம் அந்த நாய் இங்கே இருக்கிறது.
இதெல்லாம் அதிசயம், இது எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. எனவேதான் திருவாசக அரண்மனை இப்படித்தான் உருவானது. இது எல்லாவற்றுக்கும் மூலமாக வித்திட்டவர் இன்றைய பிரதம விருந்தினர் டாக்டர் மன்மோகன் அவருடைய பாரியார். ஆஸ்திரேலியாவுக்கு இப்பொழுது 11 தடவை நான் பயணம் செய்திருக்கிறேன். ஒவ்வொரு பயணத்துக்கும் எனக்கு விமான சீட்டெல்லாம் அவருடைய ஏற்பாடு தான். எனக்கே தெரியாது, அங்க எனக்கு டிக்கெட் வரும், நான் போவேன். எங்களுடைய இந்த திருவாசக அரண்மனைக்கு நிலம் மட்டுமல்ல, எவ்வளவோ நிதி வந்திருக்கிறார்கள், எவ்வளவோ உதவிகள் ஆண்டுதோறும் எங்களுடைய பணிகளுக்கு தந்தார்கள். சத்தியமூர்த்தி இருக்கிறார், தெரியும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை, கிளிநொச்சி, வேறு வேறு என்னென்ன சமூக பணிகள், எத்தனையோ பேருடைய வாழ்வுக்கு உறுதுணை செய்கின்ற இந்த தம்பதிகள் எங்களுக்கு இந்த பிரம்மாண்டமான கைங்கரியங்களுக்கு உதவியதைட்டு உங்கள் சபையிலே அவருக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டேன். பெரியோர்களே, சிவபூமி என்கின்ற இந்த விருட்சம் பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஞானிகள் மகான்களுடைய ஆசீர்வாதம். அன்னை தங்கம்மா அப்பா குட்டி சிவபூமி என்று பெயர் வைத்து முதல் பாடசாலையை நாடாவட்டி திறந்து வைக்கிற போது அம்மா அவர்கள் தான் திறந்து வைத்தார்கள். இன்றைக்கு அந்த பாடசாலை உச்சநிலை பெற்று, உங்களுக்கு தெரியும், அந்த பாடசாலையினுடைய எழுச்சி, முதியோர் இல்லம். இன்றைக்கு தொல்புரத்திலே 18 ஆண்டுகள் முதியோர் இல்லம், இப்பொழுதும் 78 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். கொஞ்சம் முதியோர் வந்திருக்கிறார்கள். பாலச்சந்திரன் கந்தருடைய சேர்ந்தவர் பெரிய உதவி செய்தார்கள். கீரிமலையிலே அடுத்த முதியோர் இல்லம், நகுலேஸ்வரர் ஆலயத்துக்கு பின்னாலே கிருஷ்ணபிள்ளை, அதிபர் கிருஷ்ணபிள்ளை குடும்பம் நிலத்தை தந்தார்கள். எத்தனையோ பெரியவர்கள் அறைகளை கட்டி தந்தார்கள். இன்றைக்கு முன்னாலே பெரிய மியூசியம். எனக்கு பெரிய கவலை, இன்னும் யாழ்ப்பாணத்திலே சரியா மியூசியம் ஆக்க பார்க்க துணைவேந்தர் இங்க இருக்கிற பல்கலைக்கழக பேராசிரியர்களே பல பேர் எல்லாரும் கடுதாசி ஆராய்ச்சி செய்கிறார்கள், கண்ணால் காண்பதில்லை, செவியால் கேட்பதில்லை. இந்த மியூசியத்தை இன்னும் பல பேர் பார்க்கவில்லை. சமீபத்தில் ஒரு பேராசிரியர் கேட்ட மியூசியம் பார்த்துடுங்க. நான் அதெல்லாம் அடிக்கடி போறேன். நான் போகணும்ன்ற விருப்பம், என்ன நேரம் கிடைக்கல. நான் சொன்னேன், கொஞ்சம் இந்த செம்மணி வளைவுக்கு பக்கத்திலே, இன்றைக்கு இந்த வளைவு, செம்மணி வளைவிலே முருகன் அந்த இடத்திலே வருவதற்கு கூட அந்த சிந்தனையை நான் தான் ஏற்படுத்தினேன். யாரும் நம்ப மாட்டார். ஆஸ்திரேலியாவிலே டாக்டர் எங்களுடைய கமலநாதன் அவருக்கு சொன்னேன், சுவாமி விவேகானந்தர் வந்து நாவக்குழி போகிற நேரத்தில் இறங்கி இந்த வாசல்ல இருந்து சோழனை சோடிச்சு ஊர்வலம் கொண்டு போனது என்று பதிவு செய்திருக்கிறார். எனவே இதிலே ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு வளைவு கட்ட வேண்டும் என்று ஆஸ்திரேலியாவில் ஒரு விழாவிலே கேட்டேன். அவருடனே வந்து இங்கெல்லாம் பேசி கேட்டு அது இன்றைக்கு வளைவு திறக்கப்பட்டு விட்டது. சிந்தனையை கொடுத்தது நான், என்னுடைய பணம் இல்லை, நான் என்று கட்டவும். அதுக்கு பக்கத்தில் இன்றைக்கு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலம் வேறொரு தென்னிலங்கையில் இருக்கிறதுக்கு கொடுக்க ஆயத்தப்படுத்தப்பட்ட போது கடும் முயற்சி செய்து இன்றைக்கு சிவபூமிக்கு அதில் 2 ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டு இப்ப மண் பெறப்படுது. எதற்காக என்றால், விழப்போகின்ற மந்திரிமனையினுடைய வடிவத்தை இங்கே கொண்டு வந்து, எப்படி லண்டனிலே ஷேக்ஸ்பியருடைய டூப்ளிகேட் வீடு இருக்குதோ, எப்படி தோமஸ் அல்வா எடிசனுடைய வீடு விழப்போகிற அமெரிக்கா வீட்டுக்கு இன்னொரு டூப்ளிகேட் இருக்கோ, ஏன் மந்திரிமனைக்கு ஒரு இன்னொரு டூப்ளிகேட்டை கட்டி டூரிஸ்ட் எல்லாம் வந்து நின்று காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த 2 ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டு இதுவரை கஷ்டப்பட்டு 30 லட்சம் ரூபாய்க்கு மண் போட்டிருக்கோம். கொஞ்சம் மண் ஆர்டிஓ எங்களுக்கு தந்தார்கள். இப்போ நாங்கள் கவர்னரை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மண் நிரப்பி அதுக்கு படமெல்லாம் வரைஞ்சாச்சு. இப்ப சிங்கள அதிகாரிகள்கிட்ட இல்ல, தமிழ் அதிகாரிகள்கிட்ட அதுக்கு
அனுமதி எடுக்கிறதுக்கு அந்த படிவம் இந்த படிவம் போய் 1.5 வருஷம் அந்த அனுமதிக்கு சுத்தி கொண்டு. இதுதான் யாழ்ப்பாணம். என்ன வேலை செய்ய போறோம்னு சொல்லியாச்சு, எதற்காக செய்ய போறோம்னு சொல்லியாச்சு. அப்படியே அந்தந்த மேசையில அலுமாரியில ஃபைல் இருக்கு. நீங்கள் நிரப்பினதெல்லாம் பிள்ளையண்டு திருப்பி அப்படியே கட்ட தந்து விடுவார்கள். நாங்கள் ஆசிரியராக இருக்கலாம், அதிபராக இருக்கலாம், எங்களுக்கு இந்த தொழில்நுட்ப படிவம் நிரப்புற அறிவுங்களுக்கு இல்லை. போனால் அந்த அதிகாரி தான் என்ன செய்யணும், இது நாட்டுக்கு தேவையான ஒன்று, நான் திருப்பி நிரப்பித்தார் நிரப்புறதுதான் ஒரு தர்மம். அவ்வளவு கட்டையும் திருப்பி திருப்பி இப்ப 5வது தடவை திருப்பி விட்டுட்டார். நாளைக்கு எல்லாரும் வந்து அருமையா இருக்கு, நல்லா இருக்கு, எவ்வளவு பிடிச்சது உங்களுக்கு. என்ன மாடு பிடிக்கிறதே எவ்வளவு முடிஞ்சது, எவ்வளவு பிடிச்சது. முடிஞ்சதுன்னாலும் பொல்லாத சொல்லு, எவ்வளவு பிடிச்சதுன்னாலும் பொல்லாத சொல்லு. கட்டிடங்கள் எழுந்து நிற்கின்றதென்றால் அதுக்கு கண்ணீர் மல்கத்தான் நாங்கள் ஒவ்வொரு விடயத்துக்காக வரைகிறோம். அதான் யாழ்ப்பாணம். கவர்னர் அடிக்கடி சொல்றாரு, ஐயோ இந்த எல்லாரும் ஆக்களை திருப்பி அனுப்பாதுங்க, திருப்பி அனுப்பாதுங்க. எந்த அளவில் போன உடனே ஒரு அளவில் செய்ய. அப்ப எனக்கு எல்லாரையும் தெரிஞ்ச எனக்கே இந்த கஷ்டம் வந்தா சாதாரண ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கு. அதனாலதான் நான் உங்கள் எல்லாரையும் பார்த்து கெஞ்சிக்கிறேன். எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறீர்கள். ஒரு நல்ல விஷயம் போறப்போதா நீங்களே பையில தூக்கி கொண்டு போய் எல்லாருமா செய்து ஒரு வாரத்துக்குள்ளே உள்ள ஒப்பேற்றம். இல்லைன்னா இப்படித்தான் யாழ்ப்பாணம் இருக்க. அது எந்த மாற்றம் இல்லை. ஒரு குளமும் தொண்ட மாட்டேன். ஒரு குளத்தை புனர் நிர்மாணம் செய்யணும்னு கேட்டா அவங்க ஜெயசீலன் இருக்கிறார், ஆணையாளர் இருந்தவர். பிராமண கட்ட குளத்தை தூர்வாரியம் செய்யணும்னா ஜெயசீலன் சொல்வார், இது எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் பெர்மிஷன் எடுக்கணும், நீங்கள் கவர்னர் ஆஃபீஸில் பெர்மிஷன் எடுக்கணும், நீங்கள் என்ன ஆர்கியோலஜியில பெர்மிஷன் எடுக்கணும், நீங்கள் பிறகு நீர்ப்பாசன திணைக்களத்திட்ட பெர்மிஷன் எடுக்க வேணும் என்று அவர் பாவம் சொல்லி விடுவார். இவ்வளவு அடுத்து குளம் கரைக்க வேண்டும் தேவை எனக்கு. அந்தந்த ஊர்ல இருக்கிற தொண்டர்களே நீங்களை உங்களுக்கு எல்லா அனுமதி இருந்தாலும் குளங்களை தோண்டுங்க, தண்ணி வெளியில நிக்காமடா ஒரு 10 தொண்டர் நினைச்சே செய்து முடிக்க. கடைசி மட்டும் படிவங்களோட இந்த தமிழினம் இருக்கு. பெரிய கவலைதான் நான் இந்த தலைமுறைன்னு சொல்றேன். பெரிய கஷ்டம். இதே போலத்தான் கீழிமலையாக இருக்கலாம், அந்திரட்டி செய்கிற இடத்துல கண்டு வெட்டுதுன்னா எல்லாரும் அழுதுதான் இருக்கிறார். யாழ்ப்பாணம் முழுக்க எல்லாரும் கொண்டே அஸ்தி போடுறாங்க. இது இல்லை. எனவேதான் பெரியோர்களே, எப்படி திருவாசகர்கள் எப்படி இதெல்லாம் கை கொடுக்கிறது என்றால் அதுக்கு ஒரு தெய்வ சக்தியும் சில நல்ல மனிதர்களுடைய தொடர்பும் நல்ல கைங்கரியங்களை போற வேண்டும் என்கிற நினைப்பும் நித்திர வராமல் செய்வதனாலே. நான் உயிரோடு தப்புவேணும் என்று கூட எனக்கு தெரியாது. அப்பொழுது என் மனதில் ஏற்பட்ட யோசனை, எனது மனைவிக்கு கரைச்சல் இல்லை, அவருக்கு தேவையான நிதி இருக்கின்றது, எனது பிள்ளைகள் நன்றாக இருக்கின்றார்கள், ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு சொற்ப காலத்தை தந்தால் அந்த காலத்திலும் மக்களுக்கு பணியாற்றுவேன் என்றுதான் என்னுடைய வேண்டுதல். சென்ற வருடத்துக்கு 1 அல்லது 2 முறைகள் இந்த நாட்டுக்கு வந்து செல்வேன். முக்கியமாக மருத்துவத்துறையிலே 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியன் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் என்று ஒரு அமைப்பை செய்து கடந்த 8 வருடங்களிலே மக்களிடம் $8 மில்லியன் சேர்த்து தமிழ் மக்களிடம் முக்கியமாக இங்கு மருத்துவ பணியாற்றி வருகிறோம். இதற்கு எனக்கு மிக பெருந்துணையாக இருப்பவர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள். அவருடைய வழிகாட்டலிலும் நான் வடக்கு கிழக்கு ஓரளவு மலையகத்துக்கும் நாங்கள் உதவி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது மிகப்பெரிய அளவிலே ஒரு உதவியை செய்யக்கூடிய
வாய்ப்பு நோய் கிடைத்திருக்கின்றது. இது கைகூடுமா என்று தெரியாது, கைகூடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஏறக்குரிய $100 மில்லியன் நமக்கு தருவதாக உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண போதனாபர் வைத்தியசாலையிலே 10 மாடி கொண்ட ஒரு கட்டடத்தை அமைத்து தொழில்நுட்ப செல்கின்றோம். இதை பற்றி பேசுவதற்கு இது இல்லை என்றாலும் உங்களுக்கு இந்த செய்தியை தர வேண்டும் என்று விரும்புகின்றேன். மேலும் நான் உங்கள் நேரத்தை எடுக்காமல் சோதிக்காமல் திரும்புவன் அவர்களை வாழ்த்தி, அவர் செய்தும் பணியை வாழ்த்தி, அவர்களுடன் சேர்ந்து ஓரளவு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்து இறைவனுக்கு நான் சொல்லி என் பேச்சை முடித்துக் கொள்கின்றேன்.